வணக்கம். சோள ரவை உப்புமா சுலபமாகவும் சுவையாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உப்புமா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 100 கிராம் சோள ரவை எடுத்துருக்கிறேன். இது வீட்டிலே ரெடி பண்ண ரவை. சோள ரவை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ரவையை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு 250 ml தண்ணி விட்டு ரவையை ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை கட்டாயமாக ஊறணும். ரவை நல்லா ஊறினதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மண் சட்டியில் ஒரு 1.5 ஸ்பூன் நான் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பப்படி கடலைப்பருப்பு, கடலை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. அதோட கொஞ்சம் இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது முளைக்கட்டின சிறுபயிறு, நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுலேயே காய் நல்லா வதங்கிடும். காய் வதங்கிடுச்சு. இதோட ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். 100 கிராம் சோள ரவையில் உப்புமா பண்ண 300 mlலேருந்து 350 ml வரை தண்ணி தேவைப்படும். குக்கரில் வைக்கும்போது 300 ml வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஓப்பன் வெசலில் பண்ணுறதால 350 ml ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே 250 ml ஊற வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற 100 mlலையும் இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்புமாவுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரட்டும். 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. நடுவில் தேவைப்பட்டால் கிண்டி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்புமா வெந்துடுச்சு. இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியும், தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சரியாயிடும். இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சிறுதானியம் சமைக்கும்போது அதோட நல்ல குவாலிட்டியான ஆயிலோ நெய்யோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை அப்படியே மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சட்டியோட சூட்லேயே இருக்கட்டும். மண் சட்டியில் சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்புமா ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இதை பிளேட்டில் வச்சு பரிமாறிடலாம். 100 கிராமில் பண்ண உப்புமா 2 பேருக்கு தாராளமாக சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற ரவையில் இவ்வளோ குவான்டிட்டி கிடைக்காது. ரொம்ப சுவையான சோள ரவை உப்புமா ரெடி. நன்றி.